ஹலோ ஆல், குட் மார்னிங். டிசம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் காலமானார். இவங்க தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்த கட்சியை நிறுவியவர் இவர் தான். இவ்வளோ நாள் இந்த கட்சியோட தலைவராக இவர் தான் இருந்தாங்க. தென் தமிழக திரைப்பட உலகில் மிக பெரிய ஆளுமையில் ஒருவராகவும் இந்த திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காங்க. இன்று காலை இவங்க நுரையீரல் அழற்சி காரணமாக இறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேமுதிக இந்த கட்சியை 2005 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் எதிர்கட்சி அந்தஸ்து இந்த கட்சி வாங்கியிருக்கு. எண்ணூர் துறைமுகத்தில் அமோனியா லீக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமோனியா லீக் பைப்லைன்லேருந்து ஆயிடுச்சு. இது ஒரு ஃபர்டிலைசர் பிளான்ட். கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், அது அமோனியாவை மூலப்பொருளாக வச்சு ஃபர்டிலைசர் தயாரிக்கிற ஒரு உர நிறுவனம் தான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். இதில் இருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று காலை அமோனியா கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தானாகவே முன் வழக்கு பதிவு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு பவர் யாருக்கெல்லாம் இருக்குன்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதே போல் பசுமை தீர்ப்பாயத்திற்கும் இருக்குது. ஸோ இந்த வழக்கை தாமாகவே முன் ஜோமோட்டோ வழக்காக நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அது தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை முன் வச்சிருக்காங்க. தென் இது ஒரு ஆர்டிக்கல், ஹிந்து இங்கிலீஷில் உள்ள ஒரு ஆர்டிக்கலுங்க. சயின்டிஸ்ட் ஆர் யூசிங் ஃப்ரூட் ஃப்ளைஸ் டு ஃபைண்ட் க்ளூஸ் டு ஹங்கிங்டன் டிசீஸ். நம்ம இந்த ஜெனட்டிக் மரபியல் அப்படிங்கிற ஒரு பாடம் படிப்போம் இல்லையா, நம்மளோட ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க. அதில் எப்படி நம்ம பச்சை பட்டாணி க்ரீன் பீஸை அடிக்கடி இந்த ரிக்வயர்மெண்டல் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பல ஈக்களும் வச்சு நம்ம சில குறைபாடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பல ஈக்கள் ஃப்ரூட் ஃப்ளைஸை வச்சு ஹங்கிங்டன் நோய்க்கான அந்த மரபியல் கூறு மோலிகுலரை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். இந்த ஹங்கிங்டன் டிசீஸ் இல்லவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கடி மறதி, பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். நடக்கும்போது சில சமயம் நிலைத்தன்மை இருக்குது, அதில் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். தென் ஒரு சின்ன வேலையை செய்கிறது கூட ரொம்ப கிளம்ஸியாக பண்ணுவாங்க, அதை கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது கொஞ்சம் நாள்பட்டு இருந்ததுன்னா அவங்க டக்குன்னு ஒரு ஜர்க் மூமெண்ட் அவங்களுக்கு இருக்கும். ஸ்பீக்கிங் அப்புறம் ஸ்வாலன் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும், வாக்கிங்கில் கூட பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மரபியல் ரீதியாகவே வருது அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதிகபட்ச நோயாளிகளை இது தாக்காட்டிலையும் கூட மரபியல் ரீதியாக ஒரு 10,000க்கு 3 பேர் இல்லை 1,00,000 பேருக்கு 3 பேர் அப்படிங்கிற கணக்கில் இதோட எண்ணிக்கை அதே லெவலில் இருக்குது. ஸோ இதோட மூலக்கூறை மாற்றி அமைக்கிறதுக்கான மூலக்கூறு இந்த பல நோய்களோட வெக்டார்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைக்கம் வீரர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான். இந்த வைக்கம் போராட்டம் நடந்து 100ஆண்டு விழா இன்னைக்கு நடக்குதுங்க. 1924 இந்த வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சமச்சீர் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த வைக்கம் போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு, யார் யார் இதில் கலந்துக்கிட்டாங்க, இதோட கடைசி முடிவு என்ன, இந்த மாதிரி ஒரு அழகான கட்டுரை நம்மளோட புக்கில் இருக்குது. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழா இன்று தமிழக அரசு சார்பில் சென்னையில் உள்ள நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடத்துகிறாங்க. இதில் தலைமை பொறுப்பேற்று தமிழக முதல்வர் அவர்களும் கேரளா முதல்வர் அவர்களும் இன்றைக்கு இதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் படி நவீன ஆயுத உற்பத்தியை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்தியாவில் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுப்பயணமாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யா பயணம் போயிருக்காரு. அங்கே தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவிலே ஒரு நவீன ஆயுத உற்பத்தி மையம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே. அதே போல் நிறைய இடங்களில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஏற்றுமதி இறக்குமதி, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்காகவும் வழித்தடம், பொருளாதார வழித்தடம் அப்படிலாம் நிறைய அமைச்சிட்டு இருக்காங்களா. அந்த வகையில் இந்தியா, ரஷ்யா மற்றும் ஈரான் இவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி சரக்குகள் கொண்டு செல்வது, அந்த ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக்குறதுக்கு சென்னை விளாடிவாஸ்க் வழித்தடம் அப்படிங்கிறத ஒன்று நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் தான் இருக்குது. இந்த விளாடிவாஸ்க் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்குது. ஸோ இந்த வழித்தடத்துக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. தென்
ஒரு தினமணியில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்தியர்களின் சேமிப்பு பழக்கம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியர்களோட சேமிப்பு பழக்கம் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் வங்கியில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் சேவிங்கை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, வங்கி கணக்கில் சேமிக்கிறது தான் 77% ஆன பீப்புள் வந்துட்டு நம்புகிறாங்க. அந்த ஆப்ஷனை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து தங்கம். இந்தியாவில் வந்து தங்கத்து மேலே முதலீடு பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தங்க நகையாகவும் தங்க பத்திரம் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதில் 21% பீப்புள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த முதலீட்டு சந்தையில் வந்து ஆர்வம் கம்மியாக இருந்தது. லாஸ்ட் இயர் கூட 6% தான் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்துட்டு 10% மக்கள் வந்து இந்த முதலீட்டு சந்தையில் பணத்தை வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அது போக இந்தியர்களோட வருவாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் வந்து 3 மாநிலங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கர்நாடகம், மகாராஷ்டிரம், சண்டிகர். இதே போல் குறைந்த வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் இங்கே இருக்குது. இந்திய குடும்பத்தோட அந்த சராசரி ஆண்டு வருமானம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி 23,000 இருந்தது. பட் இந்த வருஷம் 25,910 ரூபாயாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் ஒரு தடவை இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்கலில் நம்மளோட எக்கனாமி பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கொட்டேஷன்லாம் போட்டு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்குது. தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வாரியங்கள், கழகங்கள்லாம் வந்துட்டு அதோட நிதியை கையாளுவதற்கு புதிய கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு விரிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த பூம்புகார் மையம், தமிழ்நாடு பாடநூல் கழகம், திறன் மேம்பாட்டு கழகம்லாம் இருக்கு இல்லையா, இவங்களோட அந்த நிதியை வந்து கையாளுவதற்கு புது கட்டுப்பாடுகள் விரிச்சிருக்காங்க. இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் அவங்க செலவு பண்ணுறது கம்மி பண்ணப்படும். அது போக இவங்க அப்படியே ஒரு தொகையை வந்து கவர்மெண்ட்டிலேருந்து வாங்கினாங்கன்னா தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணிவிட்டு மீதியை வந்து வைப்பு தொகையாகவே வச்சுடுவாங்க. ஸோ இந்த ஒரு மணி வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறத வந்துட்டு இந்த ப்ராசஸ்லேருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம செலவு பண்ண தொகையை வந்து தணிக்கை குழு அதை தணிக்கை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி சுமையை தவிர்க்கலாம், கவர்மெண்ட்டோட நிதி சுமையை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, எம்ஃபில் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் டிகிரி படித்து எம்ஃபில் படிச்சிருந்தா தான் அவங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இல்லை ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் கிரேடுக்கே வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்டில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போகணும்னால, டீச்சிங் ப்ரொஃபஸருக்கு வேலைக்கு போகணுன்னால நெட்டு, செட் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நெட்டுனா என்னங்க, தேசிய அளவிலான தகுதி தேர்வு, செட்டுனா மாநில அளவிலான தகுதி தேர்வு, இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் பாஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த எம்ஃபில் படிப்போட மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதனால இதை நிறைய யூனிவர்சிட்டிலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க. தென் இப்போ யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஃபில் வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கிட்டாலும் இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த எம்ஃபில்னா மாஸ்டர் இன் ஃபிலாசபி, இந்த கோர்ஸை வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஃபில்ல புதுசாக மாணவர்களோட அந்த விண்ணப்பத்தெல்லாம் வாங்காதீங்க, அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக தினமணியில் வந்து இன்றைக்கி மக்களாட்சி மேம்படுவதற்கான என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, அதை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.